சார் இந்த 908 கோடி ரூபா ஜெகத்ரட்சன் அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் பற்றி கேட்காதப்பா. எப்படி காசு வெளியில் போகுதோ அதே மாதிரி காசு உள்ளே வந்துடும். அமெரிக்காவுக்கு போயிருக்காரு சிஎம் அவர்கள். ஒரே நாளில் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் தெரியுமா? எத்தனை கோடி ரூபாய்க்கு வியாபாரத்தை நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம் தெரியுமா? நோக்கியா நிறுவனம் வருது, செமிகண்டக்டர் நிறுவனம் வருது. கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய்க்கு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நம்ம கையெழுத்து வாங்கியிருக்கோம். 900 கோடி ரூபாய் இங்கே, 908 கோடி ரூபாய் நம்ம அமைச்சர் ஜெகத்ரட்சன் அப்படின்னு சொல்லும்போது டேலி ஆயிடுச்சே சார், அடுத்ததாக எப்போ சார் வரும்? இந்த கேள்வியெல்லாம் சோஷியல் மீடியாவில் கேட்டுட்ருக்காங்க. பல நாட்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தூங்கி எந்திரிச்சா நம்முடைய சீனியர் அமைச்சர்கள் என்ன உரண்டை இழுத்து வச்சுருக்காங்கங்கிறத யோசிச்சே என்னுடைய மன நிம்மதியெல்லாம் குழம்பி போகுதப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்ல. இப்படிலாம் நடக்கிறத பார்த்து தான் இதெல்லாம் விட ரொம்ப ஹாட்டான டாபிக் என்ன தெரியுமா? இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது நடைமுறையில் சாத்தியப்படுவதற்கு பல கட்டங்கள் இருக்கின்றன. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு முன்னாடி இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த F4 கார் பந்தயம் அப்படின்னு ஒன்று நடந்துட்டு இருக்குல்ல. அப்போது நம்ம ஊருக்கு பிரைம் மினிஸ்டர் வந்தார். நம்ம ஊருக்கோ நிறைய ஊருக்கெலாம் வந்துட்டு இருக்கார்ல. அப்போ அந்த பக்கமாக குடில்கள் இருந்துச்சு, குடிசைகள்லாம் இருந்துச்சுன்னா உடனே ஒரு கயிறை கட்டி அதில் என்ன செஞ்சுருவாங்க, திரை போட்டுருவாங்க. திரை இந்த பிரைம் மினிஸ்டர் போகிற வழியில் எங்கேயுமே இருக்கும். அந்த மனுஷன் பார்வைக்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய குடிசை பகுதிகள் தெரியக்கூடாதான். இப்போ நம்ம ஊருக்காரங்க என்ன செஞ்சுருக்காங்க, நீ என்னையா திரை கட்டுற, நாங்கள் தகரட்டப்பா வச்சு அடைச்சி விடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி தகரத்தை வச்சு அடைச்சி விட்ருக்காங்க. அந்த வீடியோலாம் இப்போ ரொம்ப படு வைரலாக பரவிட்டுருக்கு. அது கூடவே இன்னும் கொஞ்சம் சமாச்சாரம்லாம் இருக்குது. என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். அமைச்சர் ஜெகத்ரட்சன் அவர்கள் வாங்க 908 கோடி ரூபாய் என்னங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நிறைய பேர் சொன்ன பதில் என்னென்னா, இதெல்லாம் சர்வசாதாரணமாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நம்ம அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. அமெரிக்காவில் அந்த டைம்ஸ் ஸ்கொயருக்குள்ளே நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் வந்து விட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த 29ஆம் தேதி ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்தார்கள். அதுவும் நியூஸ் 18 நிறைய ஊடகங்கள் பகிர்ந்தார்கள். கொஞ்சம் ஊடகங்கள் அதை டிலீட்லாம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஃபேக்கான ஃபோட்டோ. ஃபேக்கை எப்படி உண்மையாக்குவது? ஃபேக்கை உண்மையாக்குவது எப்படி அப்படின்னா, அடுத்த நாளே காசு கொடுத்து அதே டைம் ஸ்கொயருக்குள்ளே அவங்களுடைய அந்த புகைப்படத்தை வரவழைப்பது. இதை கரெக்டாக யார் செஞ்சாங்க? நம்முடைய திமுக சகாக்கள் எல்லாரும் செஞ்சாங்க. ஒரு கோடி ரூபாய் சில பல லட்சங்கள் கொடுத்து, எப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காங்க, அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி கவன ஈர்ப்பு தீர்மானத்தெல்லாம் போட வந்திருக்காங்க, போட்டு விடுங்கப்பா ஒரு விளம்பரத்தை. அது விளம்பரம், பில்போர்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த விளம்பரத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு விளம்பர பலகை. நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா இல்லாட்டி 10 லட்ச ரூபா கொடுத்து இத்தனை செகண்டுக்கு இத்தனை இந்த வீடியோ போடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க போட்டு விட்டுருவாங்க. அது யார் என்ன விவரம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு சின்னதாக செக் மட்டும் பண்ணுவாங்க. உண்மையான விளம்பரத்தை தான் போடுறோமா, பொய்யான தகவல் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்கிற அந்த கிராஸ் செக் மட்டும் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இங்கே மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் போடலாம். நாளைக்கு நான் அங்கே போய் தமிழ் பொக்ஷம் விக்கி அங்கே வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லி கோடி ரூபாய் செலவழிச்சு அதுவும் அங்கே போடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த விளம்பரம் முதல் நாள் பரப்பப்பட்டது அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபோட்டோஷாப் இமேஜ் தான். நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, அதில் என்னப்பா இதெல்லாம் ரொம்ப தவறாக இருக்குப்பா, இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. திமுகவினுடைய ஆதரவாளர்கள் இதெல்லாம் உண்மைதான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் ஃபோட்டோஷாப் தான். 30ஆம் தேதி காலையில் அதே மாதிரியான புகைப்படம் பரப்பப்பட்டது, ஒரு வீடியோ வந்துச்சு, அதுதான் ரியல். ஸோ பொய் பாதி உண்மை பாதி இரண்டுமே இப்போ கம்பேர் பண்ணி இதுதான் உண்மை அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லிட்டோம். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 900 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். ஸோ இப்போதைக்கு இது அஷ்யூராக வந்துருச்சா? ஒரு 100 பேருக்கு வேலை வாய்ப்பு, ஒரு 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதாவது இப்போதைக்கு அவங்கக்கிட்ட அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், நாங்கள் வாரம்பா உங்ககிட்ட பிஸ்னஸ் தொடங்குகிறோம், இந்த மாதிரி ஒப்பந்தங்களை போட்டுக்கலாம், என்னுடைய ஃபேக்ட்ரி ஒருவேளை இந்த 100 கோடி ரூபாய்க்கு அங்கே ஒரு முதலீடு செய்வாங்க இப்படிங்கிறது தான். அப்போ இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் அடுத்து அதே நிறுவனங்களை இங்கே கூப்பிட்டு நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காண்பிக்கணும். நம்முடைய சட்ட திட்டங்கள் என்ன, தமிழ்நாட்டில் நம்ம எப்படி தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பக்கமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கா? ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கிராஸ் செக் பண்ணுவீங்கள்ல. அந்த வீட்டுக்கு பாதை இருக்கா, அந்த வீட்டுக்கு லாரி வரக்கூடிய சைட்டா, தண்ணி இருக்கா, கிட்டையே ஏதாவது காடுகள் இருக்கா, இல்லாட்டி குளங்கள் இருக்கா, நீர்நிலைகள் இருக்கா, இப்படின்னு சொல்கிற பலதை நம்ம கிராஸ் செக் பண்ணுவோம்ல. அதே மாதிரி தான் ஒரு ஃபேக்ட்ரி தொடங்குறவங்களோ இல்லாட்டி மிகப்பெரிய அளவில் ஒரு தொழிற்சாலையை நிறுவக்கூடிய ஒரு நிறுவனமோ நம்ம ஊருக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும் பண்ணுவாங்க. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அங்கே செயல்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி மாறுதட்டிக்க கூடாது. 100 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஒரு 20-30 புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் உண்மையான ப்ராஜெக்டாக மாறும்.
அப்போ இங்கே வந்து அதை செயல்முறைப்படுத்துவதற்கு நம்ம ஆயத்த நடவடிக்கைகள் எல்லாமே எடுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நோக்கியா ஆல்ரெடி இங்கே வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் அவங்க டேக்ஸே கொடுக்கணும். அது வந்து வேறொரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். அதே நோக்கியா ஆலை மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்கிறதுல என்னெல்லாம் உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை அது ஒரு டிபேட்டாக நடத்தணும். மீடியாக்கள் அதுக்காகத்தான் இருக்காங்க. இப்போ நோக்கியா 2000 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. வரி நம்ம நாட்டுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருந்து ஓடி போனாங்க அப்படின்னு சொல்கிற பல விதமான செய்திகள் இருக்குது. மறுபடியும் நோக்கியா நிறுவனம் தமிழ்நாட்டுக்கே வரப்போகுதா அப்படின்னு சொல்லி செய்தி வருது. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுட்டு அந்த கேள்வி கூடயே டிபேட்டை நடத்தி 4 பேர் உட்கார வச்சு பேச வைக்கணும். அந்த 4 பேரும் நோக்கியா நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சவங்க, இப்போ இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பற்றி தெரிஞ்சவங்க, இதெல்லாம் நடக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய நபர்கள். அடுத்ததாக பார்ட்டி ஓரியன்ட் இல்லாமல் சமூக நல பார்வையாக இந்த நோக்கியா நிறுவனம் வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். இப்படி 4 பேர் உட்கார வைக்கணும். இந்த 4 பேருக்கும் ஒரே நபர் ஒரே கட்சியை சார்ந்தவங்களை கூப்பிட்டுட்டு வந்துட்டு உட்கார வச்சு ஒரு டிபேட் நடத்துறது அது டிபேட்டே கிடையாது சார். அது நாடகம், ட்ராமா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கிரிப்டை கொடுத்துருவாங்க, இதை தான் நாங்கள் கேட்க போகிறோம், இப்படி தான் நீங்கள் பேசணும், இவ்வளோ பேசணும், இதை பேசக்கூடாதுன்னு சொல்கிறது எல்லாமே ஸ்கிரிப்டடு. இட்ஸ் கால்டு ட்ராமா. பிக் பாஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, WWE எல்லாம் நம்பி பார்த்துட்டு இருந்த ஒரு ஜென்ரேஷன் இருந்துச்சு பாருங்கள். நம்ம ஜென்ரேஷன் தான். ஐயோ ஜான்சினா அடிச்சிட்டாயா அப்படின்னு சொல்லி, பிக் ஷோ கீழே தூக்கி போட்டுட்டாயா, அண்டர்டேக்கர் வந்து மிதிச்சிட்டாயா அப்படின்னு சொல்லி நம்மலாம் பார்த்துட்டு இருந்தோம். பல வருடங்களுக்கு பிறகுதான் தெரியுது ஜான்சினா அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிக்னல் கொடுக்குறாரு, அண்டர்டேக்கர் கீழே அடிக்கிறதுக்கு முன்னாடி தரையில் படுத்துடுறாரு, ஜான்சினா இப்படிலாம் அடிக்கிறாரு அப்படிங்கிறது பின்னாடி தான் தெரியுது. இதெல்லாம் போல் நம்ம முன்னாடி காண்பிக்கப்பட்ட பொய்கள், அது உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி இருந்தோம். ஆனால் நமக்கு இப்போ ஒரு அறிவு வந்துருச்சு, ஒரு பகுத்தாய்வு தன்மை வந்துருச்சு. இது உண்மை, இது பொய் அப்படின்னு சொல்லி அன்னப்பறவை மாதிரி நீர் என்ன பால் என்ன அப்படிங்கிறதை பிரித்து பார்க்கக்கூடிய அந்த சக்தி மாதிரி நம்ம மக்களுக்கு சக்தி வந்துருச்சு. எனவே மக்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத மீடியா தான் இங்கே கொண்டு வரணும். மீடியாவினுடைய பவர், நாங்கள் சோஷியல் மீடியாவில் பேசுகிற எங்களுக்கு எந்த பவரும் கிடையாது. ஓகே, ஒரு 1 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் இதை பார்க்குறீங்களா, சந்தோஷம். அந்த 10 லட்சம் பேரோடு நின்றுருமே. ஆனால் மாஸ் மீடியாக்கள் அப்படி கிடையாது. கோடிக்கணக்கான மனிதர்கள் தினம் தினம் பார்த்து வருகிறார்கள். அவங்களுடைய டெய்லி வேலையை, அவங்களுடைய ஒரு மணி நேரத்தை உங்களுக்காக செலவு பண்ணுறாங்க. மீடியா பார்க்கறதுக்கு, செய்திகள் பார்ப்பதற்கு. அண்ணன் தம்பி அப்பா மகன் பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? மகன் சொல்லுவான், எப்பா எனக்கு இந்த பாட்டு போடுங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்பா சொல்லுவாங்க, செய்தி கேளுடாம அவனே, அதில் தான் அறிவு வளரும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பால் அப்படி தான் கேட்பாங்க. அப்போ நாம் யோசிப்போம், நீ செய்தியை கேட்டுக்கிட்டு என்ன அறிவு வளரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா அந்த காலம் போய் இன்னைக்கு உண்மையான செய்திகளை யார் போடுவாங்கப்பா, நல்ல செய்திகளாக போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏங்குது மனசு. இதெல்லாம் டிபேட்டாக நடத்துங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறி நிற்கிறது. ஸோ 24 மணி நேரமும் செய்திகள் அப்படின்னு சொல்லி வந்த பிறகும் கூட உண்மையான செய்திகள் பகிரப்படுகின்றனவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகட்டும். சரி, F4 கார் பந்தயம், இதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டால், கமலஹாசன் ஒரு முட்டு கொடுக்குறாரு, இதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளரும். அடுத்ததாக திருமாவளவன் அவர்கள் அடுத்ததாக இன்னொரு சொல்கிறாரு, இப்படிலாம் வந்தால் தான் நிறைய பேர் இங்கே வந்து என்ன செய்வாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எங்கள் ஃபார்முலா காரு 4 அந்த காரை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட். அதை விட நிறைய விஷயங்கள், இப்போ செஸ்ஸை நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் ஊக்குவிச்சிங்க, சூப்பரான விஷயம். அப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம், நிறைய அகாடமி வரலாம், நிறைய செஸ் பேஸ்டாக இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ், இல்லாட்டி அதுக்கான வேறு ஏதாவது ஒரு தகவல். இப்போ அதே மாதிரி ரொபோட்டிக்ஸுக்கு நீங்கள் உலக அளவில் ஒரு ரொபோட்டிக்ஸ், அதில் ஏற்படக்கூடிய ஒரு ஆர்சி கார், ரொபோட்டிக்ஸை உருவாக்கின ஒரு ஆர்சி காரை வச்சு மாணவர்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினீர்கள் என்றால் அங்கே ஒரு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபோட்டிக்ஸினுடைய ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உயரும், செமிகண்டக்டர்ஸினுடைய அந்த ஒரு மேனுஃபேக்சரிங். ஆனால் இந்த F4 கார் பந்தயத்தால் இங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கும் இன்னும் தெரியலை. பெருசாக யாரும் அதனுடைய பிக்சர் தரமாட்டுக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாக 4 பேர் வந்து போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 பேரால் இங்கே என்ன நன்மை நடக்க போகிறது அப்படிங்கிறது தான். தமிழ் பொக்ஷத்துக்கு ரஜினிகாந்த் அவர்கள் விசிட்டுக்கு வரார் அப்படிங்கிறதுல தமிழ் பொக்ஷத்துக்கு ஏதாவது நன்மை இருக்கா? அதே நேரத்தில் தமிழ் பொக்ஷத்துக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய 4 வீடியோக்கள் எடுத்து போட்டால் தமிழ் பொக்ஷத்துக்கு ஏதாவது லாபம் இருக்குது. அப்போ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒன்று பெனிஃபிட்டாக இருக்கணும். அந்த பெனிஃபிட் இல்லாமல் ஒரு பொய் மூட்டையோ, இல்லாட்டி ஒரு பெரிய ஸ்டார்டமோ, இல்லாட்டி ஒரு பெரிய கனவுகளை மட்டுமே சும்மா கொட்டக்கூடிய அது வேணாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. இதே தான் எல்லா மக்களும் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பாருங்களேன், 1.5 மணி நேரமாக இதாக க்யூவில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள், ஏடிஎம்கே சேர்ந்தவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, ஆம்புலன்ஸ் நின்றுட்டு இருக்குப்பா, F4 கார் பந்தயம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் 3.5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி இந்த 3.5 கிலோமீட்டரில் நடக்கக்கூடிய இந்த கார் பந்தயம் அப்படிங்கிறதுக்காக 40 கோடி ரூபாய் தமிழக அரசாங்கம் செலவழிப்பது சரியா அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி வருது.
உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாங்க, அது போன வருஷம் நம்ம 40 கோடி செலவழிச்சோம் அப்படின்னு சொன்னோம். இந்த வருஷம் அது இல்லை, நிறைய ஸ்பான்சர்ஷிப் வந்துருச்சு. அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க கேட்குறாங்க, ஸ்பான்சர்ஷிப் வந்துருச்சுன்னா எங்கேருந்து ஸ்பான்சர்ஷிப் வந்துச்சு, எங்கே அதெல்லாம் ஒன்று வெள்ளை அறிக்கையை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இப்போதைக்கு நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் மிரட்டி தானே காசு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க. ஸ்பான்சர்ஷிப்புங்கிற பேரில் F1 கார் பந்தயம் நடத்துவதற்காக மிரட்டப்பட்டார்களா தொழிலதிபர்கள் அப்படிங்கிறதுலாம் விகடனில் கூட வந்துருந்துச்சு, ஆர்டிக்கலாக வந்துருந்துச்சு. அடுத்தா சென்னையிலலாம் தண்ணீர் வரப்போகுது, அப்போ மழை வரப்போகுது, எல்லாமே முடிஞ்சிருச்சு. நேற்று கூட நம்ம ஆள் சொன்னார், நேரு அவர்கள் சொன்னாங்க 95% எல்லாம் முடிஞ்சிருச்சு, 20-25 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி விகடன் பத்திரிகையில் நம்ம அட்டைப்படம் எடுத்து பார்த்தா ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க பத்திரிகையில் ஒரு அட்டைப்படத்தில் போட்டிருக்காங்க. அப்போ அட்டைப்படத்தில் போட்டவங்க அது டிபேட்டாக கொண்டு போகிறதுக்கோ சன் டிவிலையோ சன் நியூஸ்லேயோ அது டிபேட்டெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மனிதர்களுடைய பார்வை இருக்குமே. இல்லாட்டி இந்த நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் கூப்பிட்டு எப்பா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாமே. அடுத்த இந்த F1 கார் பந்தயம் அப்படின்னு சொல்லும்போது ஒலிபெருக்கிகள், மிகப்பெரிய அளவில் சக்தி வாய்ந்த ஒலிபெருக்கிகள் மருத்துவமனைக்கு முன்பாக கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் தூக்கி எறியுங்கள், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி உத்தரவை பிறப்பிக்க, எங்கே உங்களுக்கு தெரிய வேண்டாம்? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை, இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிய வேண்டாம்? கிட்டே மருத்துவமனை இருக்குது, இவ்வளோ பெரிய ஒலிபெருக்கியெல்லாம் அதற்கிட்ட வச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும். செல்லாத்தா எங்கள் மாரியாத்தா அப்படின்னு சொல்லி அந்த எந்திரன் படத்துலலாம் அந்த பாட்டை கேட்டு படிக்க முடியாமல் இருந்த அந்த சீனுக்கெலாம் நம்ம கைத்தட்டி ரசித்தோம். ஏன்? அந்த அளவுக்கு அங்கே டென்ஷன், அந்த அளவுக்கு அங்கே மக்களுடைய, அது கடவுளாகவே இருந்தாலும் பாதிப்பு மக்களுக்கு வருது. இங்கே கார் பந்தயத்தால் மக்களுக்கு பாதிப்பு வருதுன்னு சொல்கிறதுல என்ன தவறு வந்துட போகுது? இன்றைக்கி நம்ம பேசிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம மேலே யாரும் எதுவும் செஞ்சிட மாட்டாங்க. இதெல்லாம் நம்முடைய உரிமை. அரசியல்வாதிகளை பற்றி நம்ம தவறு எதுவும் சொல்லலை. ஆனால் அவங்க செய்கிற தவறை நம்ம ஏன் சுட்டி காண்பிக்கக்கூடாது? ஏன் பயந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். 4 பேர் பேசினா தானே ஓகே இதே மாதிரிலாம் வந்தால் மக்கள் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும். அது அரசியல்வாதிகளுக்கு வரும் பயம். எப்போது வரும்னா எல்லாரும் கேள்வி கேட்கும்போது. ஒருத்தன் கேள்வி கேட்கும்போது அவனை தட்டிட்டோம் தூக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கேள்வி கேட்டால் பயம் வந்துட போகுது. சரி, அதனால் இந்த தகரத்தை வச்சு மறைச்சி வச்சுருக்காங்க ரோடு ஃபுல்லாக. அறப்போர் இயக்கத்தினுடைய ஜெயராமன் அவர்கள் அந்த அண்ணாலாம் வீடியோவை பதிவு பண்ணுறார். என்னையா இப்படி உங்கள் அப்பா வீட்டு சொத்தாயா இந்த ரோடு, இப்படி பதிவு பண்ணி வச்சுருக்கு, இப்படி எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா? ஒரு ஸ்ரீமதி ஒரு பொண்ணை நம்ம இழந்தோம், ஞாபகம் இருக்கா? கொடி விழுந்து பைக்கில் வந்தவங்க கீழே விழுந்து இறந்துட்டாங்க. ஐயோ அம்மா, அப்போ எதிர்கட்சியாக இருந்தவங்க அவ்வளோ துடிச்சாங்க. இன்றைக்கி அதே இடத்துல மழை வருது, F1 கார் பந்தயம் நடக்க போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தாங்க, மழை வந்துருச்சு, ஐயோ ட்ராக் முழுவதுமாக மழை, அதை துடைக்கக்கூடிய வேலைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த இரும்பு ஷெட்டு போடுற அந்த இது இருக்குல்ல தகரம், அந்த தகரத்தை வச்சு ரோடு ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க. இது யார் மேலேயாவது விழுந்து வாகனத்திலாம் விழுந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தனுடைய உயிர் போயிடுச்சுன்னா என்னையா இது? எவ்வளோ பெரிய கொடுமையை நம்ம செஞ்சிட்ருக்கோம். அப்போ இதெல்லாம் தான் நம்ம கேட்க வேண்டும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குமாலாம் தெரியாது. பட் அட்லீஸ்ட் கேட்குறதுக்கு யாராவது இருக்கணும்ல. நான் கேட்டுட்டேன், இன்றைக்கி நீங்கள் 4 பேருக்கு பகிரும்போது இதெல்லாம் நடந்துச்சா விக்கி, எனக்கு இதெல்லாம் தெரியாதா விக்கி அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா தட்டிக்கோங்க. நீங்களும் நானும் ஒன்று தான், எனக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு, தேடி கண்டுபிடிச்சிருக்கேன்ல, 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. நீ இல்லாமல் எது நடந்தால் நமக்கு என்னப்பா, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா நம்ம இந்த சேஞ்ச் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. இருக்கிற இடம் இல்லாமல் சேஞ்ச் அப்படியே இருந்துக்கிட்டோம், மாற்றம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். என்றைக்கு நம்ம கேள்விகள் கேட்குறோமோ, என்றைக்கு நம்ம எதிர்த்து ஏதாவது யோசிக்கிறோமோ, என்றைக்கு பகுத்தாய்வு செய்கிறோமோ, என்றைக்கு நம்முடைய 6வது அறிவெல்லாம் பயன்படுத்திக்கிறோமோ, அன்னைக்கு தான் நம்மை சுற்றி மாற்றம் அப்படிங்கிறது வரும். என்னை சுற்றி ஒரு பெரும் மாற்றத்திற்கான ஒரு படையை நான் உருவாக்கிட்டு இருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும். அட்லீஸ்ட் 10 பேர் இதை கேட்குறதுக்கு தயாராக இருந்தால் கூட அந்த 10 பேரால் ஏதோ ஒரு மாற்றம் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக அவங்க ஏதாவது செய்வாங்க. டிபி ட்ரூப்ஸ் ஏதோ ஒன்று அவங்க வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க, இல்லை 4 பேருடைய வாழ்க்கை நல்லா இருந்ததுக்கு அவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி நாமும் பலருக்கும் உதவக்கூடிய ஒரு பாலமாக இருக்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.